புதிய வாய்ப்புகள் கைகூடும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். ஆனால் முடிவெடுப்பதில் கவனம் தேவை. இதெல்லாம் யாருக்கு? ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய திமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதினவே. அஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணணும், நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டும் உண்டு, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் உண்டு. நான் என்னோடய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் சென்னையில் இருக்க ஆஃபீஸு 9499035459. இந்த எண்ணில் என்னை கான்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்க்ரீனில் தெரிய 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரில் எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த காணொளி ஸ்ரீ பராபவ ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றித்தான் காண இருக்கின்றோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 16ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன், உங்கள் ராசியில் குரு பகவான், 3ஆம் இடமாகிய சிம்மத்தில் கேத்து, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய், புதன், சனி, இந்த கிரகங்களுடன் உங்கள் ஆண்டு உங்களுக்கு தொடங்குகின்றது. உங்கள் ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் அமோகமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. ஸோ தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்க்காத அளவு ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. மண்ணை தொட்டாலும் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் அப்பாடா என் பிஸ்னஸ் போகுமா இல்லையா, சொந்தக்காரங்கள்லாம் என்னப்பா நீ போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, இத்தனை காம்படிஷன் இருக்குது, உன்னால் மீறி வர முடியுமா அப்படிலாம் கேட்டாங்க. அவங்க முகத்துலலாம் கறி பூசுகிற மாதிரி, அவங்களே மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி என்னோடய பிஸ்னஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு தொழிலில் அபிவிருத்தி காணப்படும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாட்டில் போகக்கூடிய படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கனவு நிறைவேறும் ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு காணப்படுகின்றது. ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒரு 6 months ஆன்லைனில் படிக்கணும் சார் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா நிச்சயம் அந்த படிப்பு எண்ணம் உங்களுக்கு ஈடேறும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. உத்தியோகம் எப்படி சார் இருக்குது, ப்ரமோஷனே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்துட்டு உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் உச்சம் பெறுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் வெகு விரைவில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இது வரைக்கும் எல்லாருமே இப்போ பெண்ணு கிடைக்க தான் சார் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டம் அந்த பெண்ணு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கேட்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைகின்றது. குடும்பத்தில் ஒரு அங்கம் ஏற்படக்கூடியது, புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது. புதிய நட்புகள், பழைய நட்புகள், இது வரைக்கும் நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து 30 வருஷம் ஆச்சு, இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில, எப்படி இருக்காங்கன்னு தெரிலன்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் அந்த நட்பு புதுப்பிக்கப்படும் ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைகின்றது. மொத்தத்தில் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். தொழிலில் லாபம், செய்யக்கூடிய தொழில் நிச்சயம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. எப்படி சார் சொல்கிறீங்க, ஒவ்வொரு வருஷமும் இதுதான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுறேன். என்னுடைய கடந்த கால இதில் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தனவரவு, தொழில் மூலம் தனவரவுன்றது அமோகமாக இருக்குது. 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும் 10க்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறது. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்காங்க ஆண்டு பிறக்கும் பொழுது. ஸோ நிச்சயம் அருமையான ஒரு ஆண்டாக காணப்படுகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிறுதூர ஆன்மீக பிரயாணம், இந்த கோவிலுக்கு ரொம்ப நாளாக போயிட்டு வரணும் சார், ரொம்ப இல்லை போனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் சொல்கிறாங்க, ஏன்னா என்னால் போக முடிய மாட்டேங்குது, என்னென்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்குது,
ஒரு டூ வீலர் எடுத்தால் டூ வீலரில் போய் உட்காந்து அப்படி முறுக்குனாலும் நேரம் அந்த போய் கோவிலில் போயிடங்களா, ஆனாலும் என்னன்னு தெரியல போக முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிச்சயம் இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. நீங்கள் எந்தெந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும், எந்த மாதம் உங்களுக்கு சுமாரான மாதங்கள், நீங்கள் இந்த வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த ஆண்டு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்றத காண்போம். ஆனி, ஆடி, ஆவணி இந்த 3 மாதம் அட்டகாசமான மாதமாக இருக்குது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகும் இந்த 3 மாதங்களில் நிச்சயம் ஏற்படக்கூடிய அமைப்பாக காணப்படுகின்றது. கார்த்திகை, மார்கழி, தை சற்று கவனம் தேவை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் ராமபிரான் வழிபாடு. டைம் கிடச்சிருக்கு, ஒரு 15 நாள் டைம் இருக்கா, அயோத்திக்கு போக முடிஞ்சாலும் போயிட்டு ராமர் நமஸ்காரம் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு வழிபாடாக அமையும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இந்த மந்திரத்தை நீங்கள் விடாப்பிடியாக சொல்லிட்டே வாங்க. நிச்சயம் ராமர் ஹெல்ப் பண்ணுறாரோ இல்லையோ, நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவார், பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டார். இந்த மந்திரம் சொல்லும்போது அவர் பண்ணுறாரோ இல்லையோ, ஸ்ரீ ராமபக்தர் ஆஞ்சநேயர் உங்களுக்கு நிச்சயம் பரிபூர்ண கடாட்சம் ஆஞ்சநேயரின் பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ராமரை விட ராம நாமத்துக்கு மகிமை அதிகம். ராமநாமத்தை சொல்கிறவங்களுக்கு ஆஞ்சநேயர் கூப்பிடாமே வந்து உதவி பண்ணுவார். அந்த அளவுக்கு அபரிமிதமான மந்திரம் இது. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்னு மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரம் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய மந்திரமாக காணப்படுகின்றது. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.